ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்கியூஸ் மீ. அது எப்படி சொல்கிறதுன்னா, யூஸ்வலாக இது வந்து ஒரு நார்மலான வார்த்தை தான் இங்கிலீஷில். எக்ஸ்கியூஸ் மீனா மன்னிக்கவும் அப்படின்றது தான் பொருள் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் இருந்தோம்னா எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு தான் உள்ளே வர சொல்லுவாங்க. பட் சில பேருக்கு வந்து அந்த எக்ஸ்கியூஸ் மீ சொல்ல தெரியாது, தப்பாக சொல்லுவாங்க. அண்ட் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து இந்த எக்ஸ்கியூஸ் மீ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப, அதாவது சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேர் வந்து எக்ஸ்கூஸ் மீன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து எக்ஸ்கஸ் மீன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். இதோட மீனிங் வந்து மன்னிக்கவும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு எக்ஸ், ஓகேங்களா. அப்புறம் கியூஸ் வந்து நம்ம க்யூவில் நிற்போம்ல, இப்போ கோயிலில் போனால் க்யூவில் நிற்போம், பேங்க்கில் போனால் க்யூவில் நிற்போம். ஸோ வந்து க்யூ, ஓகேங்களா. அப்புறம் இஸ், இப்போ வந்து இப்போ ஒரு பூவை சொல்கிறோன்னா நம்ம வந்து ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பூக்களை சொல்கிறோன்னா ஃப்ளவர்ஸ்னு ஒரு எஸ் சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு க்யூவில் நான் நின்றுருக்கோம், நம்ம வாழ்க்கையில் எத்தனை க்யூவில் நின்றுருக்கோம். ஸோ அதனால க்யூஸ் அப்படின்னு சொல்லணும், க்யூஸ், ஓகேங்களா. அப்புறம் மீங்கிறது வந்து நார்மலான வார்த்தை, எல்லாருமே சொல்லிடுவோம், மீ, அவ்வளோதான். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, ஓகேங்களா. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் மீயை வந்து தப்பாக சொல்லாதீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.